வணக்கம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபைல் வந்து செய்ய சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர், எல்லாமே பிளாக் லெட்டர் தான். அதில் வந்து நீங்கள் போல்ட்டு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி போல்ட்டு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு போல்ட்டு பண்ண தெரியும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, சரிங்களா? அதாவது போல்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல்ட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து அதாவது பேக்ரவுண்டு பிளாக்காக மாற்றுறது, கலரை வந்து எப்படி மாற்றுறீங்கன்னு பற்றி சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ப்ளூ கலரை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு வேலை. எப்படி பண்ணாலும் ஒன்று தான். அப்போ செலெக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாம் ப்ளூவாக ஆகிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் டிசைனில் போய் பேஜ் கலர் ஒன்று இருக்கும். பேஜ் கலரை செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பிளாக் கொடுத்துருங்க. வந்துருச்சா? இவ்வளவு தான். அடுத்த பாயிண்ட் என்ன செய்கிறீங்கன்னா, அதாவது ஹோம், அதே தான் ஹோம் பட்டனில் போய் இதை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சரு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அதாவது போல்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், ஒரே செகண்டில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாங்க, அதாவது பேக்ரவுண்டு பிளாக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலரு, இதை வந்து இப்படியும் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்காக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டே வர்றீங்க இல்லையா, அதாவது அந்த போல்ட்டு பண்ணிகிட்டே வர்றீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க. எதுவும் டவுட்டு எனக்கு